Let it Let's go, Dragon Emperor Life Destructor. Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜர்னின்றதே மெட்டல் சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்னைக்குமே குறைஞ்சதில்லை. அண்ட் வெல்கம் டு தி 4th எபிசோட் ஆஃப் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட் சீரீஸ். எஸ், மெட்டல் ஃபியூரியில் அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 ஸ்பிளிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ், அப்புறம் ஒன்று காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமிசிஸ்க்கு போயிருக்கோம். ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே தான் நான் இந்த சீரீஸ்ல கவர் பண்ண போறேன். அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போற பேப்ளேட் இஸ் நன் அதர் தேன் எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர். எஸ், இது வந்து சம்மர் சீசனை டினோட் பண்ணோம் அந்த 4 சீசனோட கேட்டகரி படி. என்னோட ஃபேவரட் பிளேடரான ரயூகாவோட 3rd எடிஷன் ஆஃப் எல்ட்ராகோ அனிமே சீரீஸ் படி எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் ஒரு வெறித்தனமான பேப்ளேட். நீங்க எல்லாருமே மெட்டல் ஃபியூரி பார்த்துருந்தீங்கன்னா லிட்ரலி அது ஒரு ஃபேன் சம்பவம் தான். ஏன்னா அவனோட அந்த எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் வந்து எவல்யூஷன் ஆகிற அந்த ஒரு டைமாக இருக்கட்டும், அது எவல்யூஷன் ஆன அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரைவல்ரிஸோட 1-on-1 பேட்டில் போகிறதா இருக்கட்டும், அந்த நெமிசிஸோட 1-on-1 ஃபேஸ் ஆஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கென்டாக்கு அவன் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், லிட்ரலி ஒரு ஃபேன் சம்பவம். வர சீன் ஒன்று வெறித்தனமாக இருக்கும். அந்த டோர்னமெண்ட் ஃபைன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரயூகா வந்து ஒரு லிட்ரலி லெஜெண்டரி பிளேடர்னு ஃபீல் பண்ண வச்ச அந்த ஒரு சீரீஸ். அண்ட் அந்த அமேசிங்கான அந்த பேப்ளேடை தான் நான் வந்து இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.com தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் a replica பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமியோட இந்த மெட்டல் சீரீஸோட மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் ஒரிஜினல் வாங்கணுன்றது நியர் இம்பாசிபிள் புது கண்டிஷனில். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்டு பேப்ளேட்ஸாக வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட்லாம் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் நான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன் BladeKingBaseல வாங்கி. சப்போஸ் நீங்கள் புதுசுனா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ யா, வாங்க இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். ஸோ BladeKingBase இவங்களோட பிராண்டிங் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளேம் பிராண்ட். ஸோ BladeKingBase வெப்சைட்டில் நீங்கள் வாங்குற எல்லா பேப்ளேட்ஸுமே ஃப்ளேம் பிராண்டோட பேப்ளேட்ஸ் தான். ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பாக்ஸை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ கெஸ் இவங்களோட ப்ராடக்ட் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சசரி, ஸ்டேடியம், லான்ச்சர் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கெஸ் ப்ரிட்டி மச் இட். வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், நம்ம எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் இருக்குது உள்ள. எங்கடா லான்ச்சர் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இவங்ககிட்ட நீங்கள் வந்து வித்தவுட் லான்ச்சர் கூட பேப்ளேட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லான்ச்சரோட வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பேயோட ரிலீஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு கேட்ச்னா, இது வந்து ரைட் ஸ்பின்னிங் ரிப்கார்ட் லான்ச்சர். இவங்கள்ட்ட நீங்கள் எல்ட்ராகோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரிப்கார்ட் வாங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா எல்ட்ராகோவுக்கு ரைட் சைடு கொடுக்கறதுல ஒரு மீனிங்கே இல்லை. அவங்கள்ட்ட லெஃப்ட் சைடோட ரிப்கார்ட் லான்ச்சர் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் லான்ச்சர் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் லான்ச்சருமே டேரெக்டாக அவங்கள்ட்ட லெஃப்ட் ஸ்பின்னிங் ஸ்ட்ரிங் லான்ச்சர்னு சிங்கிள் சைடு இருக்காது. நீங்கள் எல்ஆர் லான்ச்சர் ப்ரிஃபர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் எல்ட்ராகோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இதோட ஸ்ட்ரிங்கோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, டென்ஷன் நல்லாயிருக்கும், பேயோட ரிலீஸ் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி எல்ட்ராகோ வாங்கினோன்னா நீங்கள் இதுதான் ஒரே ஆப்ஷன். ஸோ யா, யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ வாங்க நம்ம பேப்ளேடை பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டோம், பிரித்து பார்த்துடலாம். ஸ்டிக்கர்ஸ்லாம் தெரியுது, பலன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸை பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரோட எல்லா பார்ட்ஸோட ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. அண்ட் பை த வே இது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம ஒர்க் பண்ணி எடுத்து பேப்ளேட்டில் வந்து ஸ்டிக் பண்ணோம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, நைஸ். நெக்ஸ்ட் இந்த பேப்ளேட் இட் செல்ஃப். இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். ஸோ BladeKingBaseல நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 2 ஸ்பின் ட்ராக், 2 டிப்பு கொடுப்பாங்க. அதில் ஒரு காம்பினேஷன் வந்து உங்கள் பேப்ளேடோட மேட்ச் ஆகும். ஸோ நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். பேயோட ஸ்க்ரூ ஆப்வியஸாக நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 இருக்குது. எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் வந்து நம்ம மெட்டல் ஃபியூரியோட சீரீஸ். ஸோ அதாவது இந்த 4D பேப்ளேட் சிஸ்டம்னு கொண்டு வந்தது. இது எல்லாமே ஹெவி பேப்ளேட்ஸ், சைஸும் பெருசாக இருக்கும் அண்ட் நிறைய டைனாமிக்ஸ் இருக்கும் அதோட ஒர்க்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸில். ஸோ எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் வந்து ஒரு FS டிப், அதாவது ஃபைனல் சர்வைவ். நம்ம பெகாசிஸில் FD இருக்கும், காஸ்மிக் பெகாசிஸில். இதில் FS இருக்கணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, FDA போட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ லிட்ரலி இது வந்து காஸ்மிக் டிஸ்ட்ரக்டர் தான் இது, ஆர் டிஸ்ட்ரக்டர் பெகாசிஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இதில் FS கொடுக்கல. ஸோ இதோட அதர் காம்பினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டிஃபால்ட் ஸ்பின் ட்ராக்கும்
அந்த ஒயிட் பால் டிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். ஓகே, அந்த 2 டிப்பு 2 ஸ்பின் ட்ராக் கொடுக்குறதுலாம் நைஸ் தான். ஆக்சுவலாக வான் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணலாம். பட்டு எல்ட்ராகோ எஃப்எஸ் கிடையாது, எல்ட்ராகோ எஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இந்த பேப்ளேடை பிரித்து பார்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு மேட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரில் அந்த மீட்டியோ எல்ட்ராகோட அந்த டிஎன்ஏ இருக்கும். அதாவது நம்ம எனர்ஜிரிங்கில் ரப்பர் பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். அண்ட் இதுவும் ஆஸ் யூஷுவல் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரப்பரும் கிடையாது, ஜஸ்ட் அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் பெயிண்டிங் மட்டும் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட எல்லா பார்ட்ஸுமே நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபேஸ் போல்ட்டு, டார்க் ப்ளூ கலர். ஆப்வியஸாக ஸ்டிக்கர் ஒட்டினா தான் இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ரிங். எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் ஒரு யூனிக்கான பேப்ளேட். எல்லா பேப்ளேட்லேயுமே எனர்ஜி ரிங்கில் மெட்டல் இருக்கும். எப்போவுமே ஃபியூஷன் வீலில் தான் மெட்டல் இருக்கும் எல்லா பேப்ளேட்ஸ்லேயும். இதில் வந்து எனர்ஜி ரிங்கில் மெட்டல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெட்டல் பார்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. அந்த டார்க் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்த அந்த ஃபியூஷன் வீலில் இவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக ரப்பரில் இருக்கும். நம்ம அப்சார்ப் மோடில் போடும்போது இது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணோம், அதுக்காக இந்த இடத்துல ரப்பர் இருக்கும். பட் இதில் ரப்பர்லாம் இல்லை. இது எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ணி இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரை கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ணிட்டேன். ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கர் ஒட்ட செம்ம கடுப்பாக இருந்தது. ஒன்றும் அப்படியே கண்ணா பின்னான்னு பிச்சுட்டே இருந்தது. பட் ஃபைனலி ஐ காட் தி லுக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ நான் வந்து அப்சார்ப் மோடில் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஏன்டா சொல்கிற அப்படின்றீங்களா? கரெக்டு தான், ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு மீட்டியோ எல்ட்ராகோவில் செம்ம சர்ப்ரைஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ப்ராப்பர் ஸ்பின் ஸ்டீல் கிடச்சிது எனக்கு. ஸோ அந்த மோடில் தான் வச்சுருக்கேன். இப்படி பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. அப்படியே எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரை ஹோல்ட் பண்ணுற ஃபீல் இருக்குது. அப்படியே கவுத்து போட்டோன்னா இது வந்து பிளாஸ்டிக் பாடி. அண்ட் இன்னொரு மேட்ரு, இதில் அந்த எஃப்டி டிப் கொடுத்துருந்தாங்க. அது சத்தியமாக என்னால் வந்து அக்செப்டே பண்ண முடியல. ஸோ ஃபைனல் ட்ரைவுக்கு பதிலாக அப்படியே ஃபைனல்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணிட்டேன். உள்ளே இருந்த அந்த ட்ரைவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு டிப்பை வந்து நான் அன்ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஆல் அவுட் அட்டாக் அப்படியே ஸ்டேடியமே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பேப்ளேடை, எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர். அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்பின்னோட அந்த சம் டைமுக்கு நமக்கு அந்த ஒரு டிஸ்ட்ரக்டரோட வைப்ஸ் கிடைக்கும். ஸோ யா, வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ், நம்ம ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளும் அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் வாங்கியிருந்தேன் நான் பிளேட் கிங் பேஸ்லேருந்து தான். இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இதில் ரிப்கார்ட் ஆர் ஸ்ட்ரிங் ரெண்டுமே நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் லான்ச்சர் எதர் சைட்வேஸ் ஆர் ஃப்ரண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு சைட்வேஸில் வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு ஆனிமே வைப் கொடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ யா, வாங்க நம்ம எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டரை விட்டு பார்க்கலாம். இந்த செட்டப்பில் ஸ்ட்ரெயிட்டாக அல்டிமேட் மூவ் தான். 3, 2, 1 let it flip. Let's go Dragon Emperor Life Destructor. என்னடா அல்டிமேட் மூவை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முக்கிடுச்சு ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து இதில் நான் வந்து அந்த எஃப்டியோட அந்த ஃபைனல் ட்ரைவோட அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் டிப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ளாட் அவுட்டாக இருக்குது. ஒரு 4 அடி அடிச்சுட்டு படுத்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்ளேடை பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹாஸ்ப்ரோ டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஃப்ளாட் டிப்பை போட்டு ஸ்பின் ட்ராக்கை போட்டு நார்மலாக லைட்னிங் எல்ட்ராகோ மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி யூஸ் பண்ணோம். அண்ட் பை த வே கைஸ், நீங்கள் சப்போஸ் நம்ம எல்ட்ராகோவோட அந்த அனிமே வெர்ஷன்ஸோட மற்ற அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை பை.